ओम नमस्तेस्तु भगवन् विश्वेश्वराय नमः त्र्यंबकाय नमः ओम त्रिपुरान्तकाय नमः ओम त्रिकाग्निकालाय नमः कालाग्निरुद्राय नमः ओम नीलकण्ठाय नमः ओम मृत्युञ्जयाय नमः ओम सर्वेश्वराय नमः கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் மாமாவை எனக்கு கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி கடவுளே. மீனா குணமாகி சீக்கிரமே என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விலக்கி விட்டுடு. तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गः प्रचोदयात् सन्तस्त्रीरस्तु समस्तमङ्गलानि भवन्तु नित्यस्त्रीरस्तु नित्यमङ्गलानि भवन्तु सत्याः एताः आशिषः सन्तु मनोभीष्टफलसिद्धिरस्तु मनोवाञ्छाफलसिद्धिरस्तु यजमानं भवतिरायु पुरुषस्यतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घमायुरस्तु मनः समाधियतां प्रसीदन्तु भवन्तः प्रसन्नाः स्मः मनोभीष्ट மாமா, இந்த இடத்துக்கு வந்ததும் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இல்லையே. என்ன மாமா இத மறந்துட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க, நான், இந்த ஆஞ்சநேயர். என்ன மாமா, இப்போது ஞாபகத்துக்கு வருதா? போங்க மாமா, உங்களுக்கு என் மேல லவ்வே இல்ல. அப்படி இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்ட மறந்துருப்பீங்களா? ஞாபகம் இல்லைங்கிறதுனால உன் மேல லவ்வே இல்லைன்னு ஆயிடுமா? என்ன லாஜிக் மீனா இது? போங்க மாமா. சரி, என்ன நடந்தது நீயாவது சொல்ல. ஆஞ்சநேயரையா, உன்ன மாதிரி என் மாமாவையும் ஆக்கிடாம சீக்கிரமா அவர் என் கழுத்துல தாலி கட்டி வைப்பா. மீனா, அங்கே எங்கே பாக்குறேன்? ஆஞ்சநேயரையா, நீங்களா பேசுறது? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? நான் பேசுவதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. கலிகாலத்தில் கடவுள் நல்லவரிடம் பேசுவார், காட்சியும் அளிப்பார். என்னால நம்பவே முடியலையே. நம்பிதானே ஆக வேண்டும். ஆமாம், என்னிடம் என்ன வேண்டிக் கொண்டாய்? நான் வேண்டது உங்களுக்கு கேட்கலையா? பக்தே, நீ மனதுக்குள் வேண்டியது எனக்கு எப்படி கேட்கும்? என்ன ஆஞ்சநேயா சொல்றீங்க? இல்லை, அது நீ வேண்டிக் கொண்ட போது நான் ஸ்ரீராமரின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தேன். அதனால் நீ வேண்டியது என் காதல் விழவில்லை. நான் என்ன பெருசா வேண்டிக்க போறேன்? என் மாமனுக்கு நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். அவனுக்கு என்ன? அவன் பக்கா இன்டெலிஜென்ட் ஃபெலோ குழந்தை. என்ன ஆஞ்சநேயா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுற மாதிரி தெரியுது. எமக்கு உலக மொழிகள் அத்தனையும் தெரியும். அப்படியா? ஆமா ஆமா, நீதான் கடவுளாச்சே, உனக்கு எல்லா மொழியும் தெரியும். அப்படியே உனக்கு தெரிஞ்ச மொழியில உனக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கே ஒரு வானரம், அது கொஞ்சம் வெளியே வர சொல்லு. யாரை பார்த்து வானரம் என்றாய்? உங்களதான். தெரிஞ்சு போச்சா? உங்க குரல் எனக்கு தெரியாதா மாமா? ஆனா நல்லா ஆஞ்சநேயர் மாதிரியே பேசுறீங்க. ஆமா, இதுக்கு முன்னால ஆஞ்சநேயரோட வாய்ஸ நீ எங்க கேட்ட? டிவில மகாபாரதத்துல கேட்டிருக்கேன். அடியே, மகாபாரதத்துல எங்க ஆஞ்சநேயர் இருந்தார்? ராமாயணத்துல கேட்டிருக்கேன் மாமா. அப்படி சொல்லு மாமா, எனக்காக ஒரு வாட்டி பேசிக்காமீங்களேன் ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ். பக்தே, என்ன வரம் வேண்டும் கேள். மாமா. என்ன மீனா? வாழ்க்கையில நமக்குள்ள நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயமும் என் மனசுல அப்படியே இருக்கு மாமா.
இந்த உலகத்துல எனக்கு யாரு ரொம்ப முக்கியம்னா அது நீங்க தான் மாமா. எது முக்கியத்துவம்னா என் மனசுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற உங்களை பத்தின ஞாபகங்கள் தான். இந்த ஞாபகங்கள் மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் நான் செத்து போயிருப்பேன் மாமா. என்ன மீனா இது? நீ சாகிறதுக்கா நான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சந்தோஷத்துல வர வார்த்தை மாமா. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க கட்டின தாலியோட உங்க கைய புடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல ஜோடி போட்டு நடக்கணுங்கிறது என்னோட ரொம்ப வருஷத்து கனவு. அது எனக்கு நிறைவேறிடுச்சு மாமா. என்ன மாமா அமைதியாயிட்டீங்க? என்ன மன்னிச்சிடு மீனா. உன் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற தகுதி எனக்கு தான் இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? அது உன் அளவுக்கு அன்பு வைக்க முடியுமாங்கிற சந்தேகத்துல தான் அப்படி சொன்னேன். மாமா, யார் கையை யார் பிடிச்சா என்ன மாமா? இந்த பிடிய கடைசி வரைக்கும் விடாம இருந்தா சரி. சரி, போலாமா? போலாம். வாங்க. வினோத் கண்ணா, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இல்லம்மா. ஹலோ. ஹலோ, நான் பார்வதி பேசுறேங்க. சொல்லு பாரு. அப்பாவுக்கு ஒண்ணு இல்லையே? அப்பாக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அதான் காலையிலேயே பேசுனீங்க. காலையில பேசினா இப்ப பேசக்கூடாதா? நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல. உனக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் நீ பேசலாம். அதுக்கு தானே நம்ம 2 பேரு கையிலயும் செல் இருக்கு. சாப்பிட்டீங்கல்ல? ஆமா, டெல்லில குளிர் எப்படி இருக்கு? கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பட் ரூம்ல ஹீட்டர் இருக்கு. கிருஷ்ணராவ் உங்க கூட தானே இருக்காரு? இல்ல, அவர் வேற ரூம்ல இருக்காரு, நான் வேற ரூம்ல இருக்கேன். சரி, எப்ப ரிட்டர்ன்? ஃளைட் டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? பண்ணியாச்சு. அத கான்ஃபரன்ஸ் நடத்துறவங்களே பாத்துப்பாங்க. மம்மி, நானும் டாடி கிட்ட பேசணும். ஏங்க, உங்க அருமை பையனுக்கு உங்க கூட பேசணுமா? பேசுங்க. பேசு. டாடி, நான் வினோத் பேசுறேன். ஹாய் வினோத், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாடி. ஆமா, என்கிட்ட சொல்லாமலே நீங்க டெல்லிக்கு பறந்து போயிட்டீங்க. என்னையும் கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்க இந்திக்காரங்கள ஈஸியா சமாளிச்சிருக்கலாம். டேய், அதுக்கெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, நோ ப்ராப்ளம். சரி டாடி, நீங்க டெல்லில இருந்து திரும்பி வரும்போது எனக்கு ஒரு 3D வீடியோ கேம் வாங்கிட்டு வரணும். என்ன டாடி யோசிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. பாயிண்ட் வந்துடுறேன். தேங்க் யூ டாடி. மம்மி கிட்ட போன் கொடு. சரி டாடி, இந்தா. சொல்லுங்க. வேற என்ன பாரு? வேற ஒண்ணும் இல்லங்க, உங்க கூட பேசணும்னு தோணுச்சு, ஃபோன் பண்ணேன். பேசிட்டேன்ல, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, குட் நைட் பாரு. குட் நைட். வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க. வச்சிடுறேன். பாரு, நீ சந்தேகப்பட்டப்பெல்லாம் நான் சரியா தான் இருந்தேன். இப்போ நீ நம்புறப்போ நான் தப்பு பண்றேனோன்னு எனக்கே பயமா இருக்கு. என்னைக்கு உனக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு தான் எனக்கு விடுதலை. என்ன மாமா யோசனை? இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்களும் நானும் நம்ம கிராமத்தை சுத்தி வந்தது ஞாபகத்துக்கு வருதா? இல்ல. என்னது இல்லையா? ஆமா, அதானே பார்த்தேன். நம்ம கிராமத்துல நம்ம 2 பேரோட கால்பட்ட இடமெல்லாம் காதல் கல்வெட்டுகளாச்சு. அது எப்படி உங்களால மறக்க முடியும்? மாமா, இன்னொரு விஷயம் நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல. இதுவரைக்கும் ஒரு மனைவியா உங்களுக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல.
அதான் இன்னைக்கு கல்யாணமாகி நீங்க என்னோட தங்க போற முதல் ராத்திரி இது. இத பத்தி நீங்க நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க. எனக்குள்ளேயும் நிறைய கற்பனைகள் இருக்கு. ஆனா அது இங்க வேண்டாம் மாமா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. நான் பாட்டி கூடவே படுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, ராத்திரி 2 தடவை பாட்டிக்கு மருந்து கொடுக்கணுமா? ப்ளீஸ் மாமா, நாம நம்ம சந்தோஷத்தை ஊர்ல போய் வச்சுக்கலாம். ஐ லவ் யூ டா. பாட்டி, பாட்டி, என்ன பாட்டி இது? நீங்க நீங்க போய் என் காலை. ஏய்யா, உன் காலை நான் பிடிச்சு விடக்கூடாதா? பாட்டி, வயசுல பெரியவங்க நீங்க. நீ மனசால பெரியவன்பா. நீ என் குலசாமி. உன் காலை நான் பிடிச்சு விடக்கூடாதாப்பா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் ஐயா. எங்க பாரத்தை இறக்கி உன் தொழில வச்சுட்டோம் ஐயா. பாட்டி, நீங்க மீனோட அப்பா, அம்மா, அத்தை, மாமா, இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் மீனாவுக்காக படுற கஷ்டத்தை விட நான் ஒன்னும் பெருசா கஷ்டப்படல பாட்டி. இந்த வீடு மட்டும் இல்லாம இந்த ஊரே மீனாவுக்காக கலங்கி போய் நிக்கிறதும் பொய் சொல்லி சமாளிக்கிறதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்தியாவோட இதயம் கிராமம்னு காந்தி எழுதியதை நான் படிச்சிருக்கேன். ஆனா அந்த இதயத்துல இவ்ளோ ஹீரோ இருக்குங்கிறத இப்பதான் நான் பாக்குறேன். யார் வீட்டு துக்கமோ யாரோட வேதனையோன்னு ஒதுங்கி இருக்காம தான் வீட்டு துக்கமாவோ தன்னோட வேதனையாவோ நினைக்கிற பெரிய மனசு பாட்டி எல்லாருக்கும். இல்லப்பா, இது எல்லாத்தையும் விட ஓ மனசுதான்ப்பா வசதி. உன் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்னாகுமோன்னு தங்கமணி கவலைப்பட்டப்போ இந்த கேள்வியோட உசுறு போயிட்டு வந்துருச்சுப்பா. நான் கும்பிடுற என் குல தெய்வம் உனக்கு ஒரு குறைய வைக்காதுப்பா, ஒரு குறைய வைக்காது. எல்லா விதின்னு சொல்லணும் பாட்டி. ஒரு பாவம் செய்யாத உங்க பேரை எனக்கு பதிலா உசர விட்டுருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் இந்த ஊரும்
அவர் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது பாட்டி. இன்னைக்கு அவரை எழுந்துட்டு நீங்க படுற வேதனையை பார்க்கும் போதெல்லாம் நான் படுற வேதனை ஒன்றும் பெருசில்ல பாட்டி. என்னால முடியும். பார்வதியை சமாளிக்க என்னால முடியும் பாட்டி. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே